ராணி குழந்தை என்ன பொசிஷன்ல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் ஸ்கேன் பாக்குறேன். போ தாயி, போ, கவலைப்படாம போ. உன் வயித்துல உள்ள குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, இந்த உலகத்தை மாத்த வர்ற குழந்தை. அவதாரம், அவதாரணி வர்றா, வர போறா. ஏய், நான் சந்தோஷத்துல ஆடுறேன்டா, சந்தோஷம். லப்பு டப்பு லப்பு டப்பு, உங்களுக்கும் கேக்கும் லப்பு டப்பு, உலகத்துக்கே கேட்க போது லப்பு டப்பு. ஏங்க அவர் சொல்றத பார்த்தா டப்பு லப்பு டப்பு, இந்த உலகத்துக்கே கேட்க போது லப்பு டப்பு. சரி வாங்க, நம்ம எல்லாம் அந்த ரூமுக்கு போய் ஹார்ட் பீட்டை கேட்கலாம். சரிடா, வாங்க ராணி பாத்து. குழந்தை இறந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, அவதாரம் அது இதுன்னு வளரிட்டு இருக்கு, என்னையவே அடிக்கிறியா ராணி? அந்த குழந்தை காலி காலிடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ அழுதுட்டு ஓடுவ, என்னைய அடிக்கிற. நான் வச்ச ஹீட் ரேஸ் அந்த குழந்தை எப்பவோ காலி பண்ணிருச்சு. என்ன பேச்சு பேசுற? வேண்டாம், கேட்க மாட்டீங்களா? கேளு, முட்டி போடு, ஒழுங்கா முட்டி போடு. ஏய் வேண்டாம் சொல்றேன்னு சொல்றல. ஏய் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எதுவும் பண்ணாதடா. முட்டி போடு. ஏய், கையில எடுத்து கட்டு. வேண்டாம், சொன்னா கேளு. சார் அங்க பாருங்க. முட்டி போடு. சார் சார் அங்க பாம்பு. சார் பாம்பு சார். மனோ, ஏய் மனோ, மனோ எந்திரி மனோ. ஏய் விடு. மனோ, மனோ எந்திரி மனோ. மனோ, மனோ எந்திரி. விடு. விடு. மனோ எந்திரி, இங்க பாரு. ஏய் ஏய் விடு. மாஸ்க் கேளு. மனோ, மனோ, மனோ எந்திரி. மனோ, ஏய் மாமா, மனோ, ஏய் தமனா, மனோ, மனோ சீக்கிரம் வா. புடி. தமனா, தமனா. டபியா, டபியா, எழுந்து. ஏய், வேகமா வா. கொஞ்சம் நகருங்க சார். என்னது இது? மெய்யாலுமே ஒர்க் ஆகுற மிஷின் தானா இல்ல ஏமாத்துறீங்களா? என்ன ராணி இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது ஒர்க் ஆகிற மிஷின் தான். உங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன ரிசல்ட் வரும்னு எனக்கு தெரியும். அதை தான் நான் சொன்னேன். இப்பவும் என் தொழிலுக்கு நான் உண்மையா தான் இருக்கேன். இந்த காலத்துல உண்மையான மனுஷங்களே ரொம்ப கம்மி. எப்படியோ நீங்க இப்படி பேசுறத கேட்க சொல்ல மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. மனோ, ஏய் என்னடா தேடிட்டு இருக்க? அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. மாமா, அது இல்ல, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அந்த பாம்பு எங்க இருந்து வந்தது, எங்க போயிருக்கும்னு பார்த்தேன் மாமா. ஐயோ ஷோ மனோ, இப்ப அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமா? நம்ம 3 பேரையும் ஒருத்த அடிச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கா, அத பத்தி யோசிக்காம பாம்ப பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அவன் அந்த பொண்ணு தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. வாங்க போய் தேடலாம். வா 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 வா. இது உண்மையாவே புது மிஷின் தாமா, குடோன்ல இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வர சொன்னேன். இதை வச்சுதான் உனக்கு ஸ்கேன் பண்ண போறேன். நீ தான் முதல் ஆள், ஓகேவா? சரி, கொடுங்க மேடம், நான் பண்றேன். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். அந்த ஜெல் எடுங்க. இந்தாங்க மேடம். பாப்பா, 1000 பேர் என்ன சொன்னாலும் எனக்கு பயம் இல்லை. உன் அம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் செல்லத்துக்கு எதுவும் ஆகாது. நீ எப்பேற்பட்ட பொறுப்புன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா நீ இந்த உலகத்தை பாப்ப.
உன் அறிவுக்கும் திறமைக்கும் நீ எங்கேயோ பிறந்திருக்கலாம். ஆனா என் வயித்துல வந்து உருவாகிற பாரு, அது கடவுள் கொடுத்த பாக்கியம்டா. இப்படி நீ கருவா இருக்கும் போதே உன்னை அழிக்க இவ்ளோ போராட்டம் நடக்கிறதுல இருந்தே எனக்கு நல்லா தெரியுது. நீ இந்த உலகத்துல வெறும்னே வாழ போறதில்ல, இந்த உலகத்தையே ஆள போற. அதனால நீ வெளியே வர வரைக்கும் உனக்கு எதுவும் நடக்காம அம்மா பத்திரமா பாத்துக்கிற. நீ நல்லபடியா வெளியே வந்து உன்னை அழிக்க துடிக்கிறவங்களுக்கு நீயே பாடத்தை கத்துக்கொடு. அதான் நீ உன் அம்மாக்கு செய்ய வேண்டிய ஒரே கடமை. அவனை எங்கேயுமே காணுமே தமன்னா. என்னாச்சு? தமன்னா, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். எப்படி அவனால இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எங்கேயுமே போயிருக்க முடியாது. வாங்க அவனை தேடி சரி கண்டுபிடிக்கலாம். வா வா. அதா நல்லது நடக்கணும். ராணிக்கும் சரி, அவ வயித்துல இருக்கிற பாப்பாக்கும் சரி, எந்த ஆபத்தும் வரக்கூடாதுமா. அம்மா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. என்னாச்சு? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. என்னம்மா ப்ராப்ளம் இல்ல? ஏதோ சொல்லி பயமுறுத்துறாங்கம்மா. நாங்களே கலங்கி போய் உட்காந்துருக்கோம். ரிசல்ட் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. பாட்டி இருங்க சித்தார்த், பாட்டி ஏதோ சொல்ல வராங்க. என்ன பாட்டி, என்ன ஆச்சு? இல்ல நானே சொல்றேன். ஒண்ணும் இல்ல. ராணிக்கு ஸ்கேன் பண்ணும்போது என்னாச்சுன்னா, என்னால இப்ப வரைக்கும் சரியா கணிக்க முடியல. வயித்துல இருக்க குழந்தை ஹெல்த்தியா இல்லாம இருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. ஐயோ, ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா? அந்த குழந்தை வயித்துக்குள்ளேயே கருகிடுச்சு. அது தெரியாம பாவம் நம்பிக்கையோட ரீஸ்கேன் பண்றீங்களா? நல்லது மட்டும் நடக்கவே நடக்காது. ஐயோ, ராணி கிட்ட இருந்து உன்னை நான் விளக்கணும்னா இது நடக்கணும் சித்தார்த். ராணி கிட்ட இருந்து உன்னை விளக்குறதுக்கான முயற்சியில முதல் படி இதுதான். சித்தார்த், நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாம் நல்லதே நடக்கும். பாப்பாவும் நல்லபடியா பிறக்கும். தாத்தா இங்க பாருங்க. ஐயோ, தாத்தா சத்தமே கேட்கலையே. ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை அவங்க சொன்னதெல்லாம் நிஜமா இருக்குமோ? சும்மா இருமா. பரமேஸ்வரா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நான் உன்னை வேண்டினதே இல்ல. இப்ப நான் உன்னை மனசார வேண்டுறேன். எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துரு. சத்தம் வருது. என்னங்க? ஆமாடா, ஆமா. தாத்தா சத்தம் கேக்குது. தாத்தா சத்தம் கேக்குது. போக 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 போக. டேய், என்னடா சொன்னீங்க? சத்தம் வராதுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப கேக்குது, கேளுங்கடா. அதிர வைக்கும் சத்தம், அமர்க்கல சத்தம், இந்த உலகத்தையே தலைகீழா புரட்டி போடுற சத்தம்டா. அவ யாருன்னா அவதார்னிடா, இந்த உலகத்தையே காக்க போறவடா. அந்த சத்தமா வரலன்னு சொன்னீங்க, கேக்குண்டா கேக்கும். நீங்க வேண்டாம் வேண்டான்னு கதற அளவுக்கு சத்தம் அதிகமா கேக்குண்டா. என்ன தமன்னா, எதுக்கு இந்த ஆளுங்க வந்திருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல எந்த ஆள் இல்லாம அலோ பண்றாங்க? இவன் தேவையில்லாதவன். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தேடுங்க முதல்ல. எனக்கு என்னமோ அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பான்னு தோணுது. ஏய், என்னடா பாக்குறீங்க? நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. அந்த பாப்பா இந்த தரையில வந்து பிறக்க போற வரண்டா. அவளை தடுக்க இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் முடியாது. ஏ சிகண்டிடா, ஏ சிகண்டி. என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்? சிகண்டியோட ஜாதகத்துல பிறக்கிற அவதார்னிடா. அவ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவாடா, காட்டுவா.
உங்க பாச்சாலா பழிக்காதுடா, பழிக்காது. நடக்கவும் நடக்காது. தமன்னா உள்ள போய் பாருங்கடா, பாருங்கடா. சாமிய பாருங்கடா, அவதாரணிய பாருங்கடா. தமன்னா இவன் என்னமோ பயங்கரமா குறி சொல்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றத வச்சு பார்க்கும்போது நாம நினைச்சது எதுவுமே நடக்காது போல இருக்கே. வளராதீங்க சித்தப்பா. அவ வயித்துல இருக்கிற குழந்தை கண்டிப்பா இந்த நிமிஷம் கருவுல கலைஞ்சிருக்கும். நீங்க கவலைப்படாம இருங்க. இவ யாரோ பைத்தியம் மாதிரி வளர்றான். லேக்கா தான் கால் பண்றாங்க, பேசிட்டு வரேன். ம். சொல்லுங்க லேக்கா. என்ன சொல்றீங்க லேக்கா? என்னாலேயே நடந்ததை நம்ப முடியல. சரி சரி, நான் உள்ள போறேன். வெளியில நின்னுட்டு இருந்தா சந்தேகம் வந்துரும். தமன்னா என்னாச்சு? தமன்னா என்னாச்சு? உன்னதான் கேக்குறோம், என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு தமன்னா. அவ வயித்துல இருக்கிற குழந்தை சாகலையா? என்ன தமன்னா சொல்ற? இவ்வளவு தூரம் பிளான் பண்ணியும் இப்படி சொதப்பிடுச்சு. ச்சே, நாம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. கேட்டீங்களாடா, கேட்டீங்களா? கேட்டீங்கல்ல? அதிர்ச்சி வைத்தியங்கர் இதான்டா. அழிக்க நினைச்சீங்கல்ல? முடியாதுடா, முடியாது. லேப்டாப் லேப்டாப் லேப்டாப். இது சத்தலடா, மந்திரம். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற பெரிய மந்திரம். தாத்தா, ராணி சொன்னால அவ சொன்ன மாதிரி நடந்துருச்சு. பாப்போட ஹார்ட் பீட் கேக்குது தாத்தா, கேக்குது. அதுவும் எப்படி கேக்குது பாருங்க, எவ்வளவு சவுண்டா கேக்குதுன்னு பாருங்க. அவள நல்லா கேக்குதுடா, தெளிவா இருக்குடா. பரமேஸ்வரா, என் வேண்டுதல் வீண் போகவே இல்லை. நன்றி பரமேஸ்வரா, நன்றி. என் குல தெய்வமே, லோகநாயகியே, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப நன்றி. நிஜமாவே இது மெடிக்கல் மிராக்கிள் தான். எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? இதே துடிப்பு இதுக்கு முன்னாடி சுத்தமா கேக்கல. சுத்தமா நின்னு போன இதே துடிப்பு இப்ப திரும்ப கேக்குதே. டாக்டர், என்ன டாக்டர், நான் தான் சொன்னனே பாப்பா யாருன்னு. இப்போ தெரிதா? இதய துடிப்பு கேட்கும் போது சும்மா அதிர்து இல்ல. அவ சாதாரண மனுஷியா இருந்தா நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். இவ அவதாரம் டாக்டர். என்ன டாக்டர் இது? என் சர்வீஸ்ல ஒரு குழந்தையோட ஹார்ட் பீட் இவ்ளோ பெருசா கேட்டு நான் கேட்டதே இல்ல. ஆமாமா, நானும் கேட்டதே இல்ல. என்ன சத்தம்? தெரியலையே. என்னங்கடா, என்ன சத்தம் தெரியலையா? நான் சொன்னல, இந்த உலகத்தையே காப்பாத்த போற மந்திரத்தோட இதய சத்தம்டா, இதய சத்தம். மந்திரம்டா, மந்திரம். லேப்டாப் லேப்டாப் லேப்டாப். ஓ, ஆனா சத்தியமா இது சாதாரண குழந்தையோட இதய துடிப்பு மாதிரியே இல்ல. இவ்ளோ சத்தமா கேக்குது. போதும் டாக்டர், என்னத்துக்கோசரம் இதுக்கு மேலயும் ஸ்கேன் பண்ணிருக்கீங்க? பாப்பா நீங்க நினைச்சதை விட ஹெல்த்தியா இருக்கிறா. ஆமா ஆமா, இது வழக்கமா வர ரேட்டிங்கை விட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. எப்படி சாத்தியம்? அப்ப சுத்தமா கேட்காம இருந்தது இப்ப எப்படி கேக்குதுன்னு தான் எனக்கே புரியல. அதான் டாக்டர் பாப்பா, நான் சொன்னேன்ல. சரி சரி, அப்ப ஸ்கேன் நிறுத்திடலாம். ஆமா டாக்டர், உடனே நிறுத்துருங்க. இல்ல சத்தம் தாங்காம மொத்தமா வெடிச்சிரும். நீங்க சொல்றது சரிதான். வாங்க வெளியே போலாம். என்ன டாக்டர், ஹார்ட் பீட் சத்தம் எப்படி? சத்தியமா இது மிராக்கிள் தான். உங்க நம்பிக்கையை நான் பாராட்டுறேன். என்னாச்சு மிஷனுக்கு? எல்லாம் கரெக்ட்.
என்ன எல்லாம் உடையுது? டாக்டர் டாக்டர் மானிட்டர் எல்லாமே கிராக் விடுது டாக்டர். நீங்க உள்ள போங்க, நான் என்னன்னு வந்து ஓகே பாக்குறேன். டாக்டர். என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல டாக்டர், இதெல்லாம் கம்மி. அடுத்த செக்கப்புக்கு ரெடியா இருங்க. ராணி 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 ராணி, வீட்டுக்கு போனதும் உனக்கு பாப்பாவுக்கு சேர்த்து திருஷ்டி சுத்தி போடணுமா? டாக்டர், ராணி சொன்னால அது நடந்துருச்சு பாத்தீங்களா? இது எப்படி நடந்துச்சு, ஏதா நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். டாக்டர், எங்களுக்கு மட்டும் இல்ல, தோ இந்த ஹாஸ்பிடல் முழுக்க சத்தம் கேட்டுச்சு. சரி, அப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாமா? தாராளமா கூட்டு சரிங்க போங்க. டாக்டர். பாட்டி வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். போயிட்டு வாங்க. ராஜா மாதா தாயே, வந்துட்டியா? அந்த அவதாரணிய பெத்தெடுக்க போற அம்மா நீ சாதாரண ஆள் இல்ல, நீயும் ஒரு அவதாரணி தான். வரப்போறா என் அஷ்டவதனி வந்து இறங்க போறா, இந்த உலகத்துக்கு வந்து இறங்க போறா. லப்பட்டப்பு 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 லப்பட்டப்பு. இது வெறும் இதே துடிப்பு இல்ல, இந்த பிரபஞ்சத்தோட பெரிய மந்திரம். பகவதி அம்மா, பகவதி அம்மா. சரி, கார்ல ஏறுங்க. போ தாயி போ, வீட்டுக்கு போ. ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. லப்பட்டப்பு 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 லப்பட்டப்பு. செக்கப்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஸ்கேன் பண்ணிலாம் பார்த்தாங்களா? பாப்பாவோட growth எப்படி இருக்கு? பாப்பாவோட வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குமா? நான் ஸ்கேனுக்கு முன்னாடி நடந்த விஷயம்தான். என்னாச்சு தாத்தா? தர்ஷினி, அது என்னாச்சு மாமா? ஏதாவது பிரச்சனையா? ஆமா மாப்பிள்ள, நல்ல விஷயமா இருந்தா எத்தனை தடவை வேணா சொல்லி சந்தோஷப்படலாம். இந்த மாதிரி விஷயத்தை எதுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? தாத்தா, ஹாஸ்பிடல்ல என்னதான் சொன்னாங்க? அத முதல்ல சொல்லுங்க தாத்தா. அம்மா, இருங்க தாத்தா, நான் சொல்றேன் தர்ஷினி. சரி. பாப்பா நல்லபடியா இருக்குதான். பாப்பாவோட ஹார்ட் பீட்டு கரெக்டா நல்லா ஆரோக்கியமா இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிக்கிறாங்க. ஆமா தர்ஷினி, ராணி வயித்துக்குள்ள அந்த பாப்பா சும்மா ஜம்முன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்டோம். எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீங்க பாப்பாவோட ஹார்ட் பீட்டை கேட்டீங்களா? என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. பாதி வழியில கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல ஆள் இல்லைன்னா என்னையும் போக சொல்லிட்டீங்க. நானும் கேட்டிருந்திருப்பேன்ல வந்திருந்தா. போங்க, உங்க மேல எனக்கு கோவம். ஐயோ, என்ன நீ? மாமா கூட யாராவது இருக்கணும்ல. அடுத்த வாட்டி போகும்போது உன்னையும் கூட்டின்னு போறேன், சரியா? தர்ஷினி, இன்னும் கொஞ்சம் மாசத்துல நம்ம வீட்ல ஒரு குட்டி ராணி பிறக்க போகுது. தர்ஷினி, ராணிக்கு ரொம்ப கண்ணு பட்டுருச்சு. அவளுக்கு உப்பு, படிகாரம், மிளகா, கால்மண்ணு, எலுமிச்சை, தேங்காய், பூசணிக்கான்னு ஏழையும் திருஷ்டியா சுத்தி போட்டு கடைசியா ஆரத்தி எடுத்துதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம். நீ போய் நான் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே. என்ன தமன்னா, என்ன இதெல்லாம்? வீடே சந்தோஷத்துல தலகால் புரியாம கூத்தாடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உன்னால எப்படிதான் சும்மா இருக்க முடியுதோ? ச்சே. ஹாஸ்பிட்டல்லையே கருவோட கருவா கருகி இருந்தா இந்நேரம் இந்த கன்றாவையெல்லாம் பார்த்துருக்க வேண்டாம். என்ன பண்றது? எப்பவுமே எல்லாமே இந்த ராணிக்கு சாதகமா தான் நடக்குது. என்னமோ உலகத்திலேயே இவதான் அதிசயமா புள்ள பெத்துக்கிற மாதிரி வீடு தூக்கி வச்சு கொண்டாடுது. எனக்கு இதெல்லாம் பார்க்க எரிச்சலா தான் இருக்கு. என்ன பண்றது? நேத்ரா தான் கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வரேன்.
இதோ வந்துட்டா. குடு. சொல்லுங்க நேத்ரா. என்ன தமன்னா, ஹாஸ்பிட்டல்ல நீ நினைச்ச மாதிரியே தானே எல்லாம் நடந்துச்சு? ராணியோட கரு கலைஞ்சிடுச்சா? இப்ப ஹாப்பி தானே? நீங்க வேற நேத்ரா, நானே பயங்கர எரிச்சல்ல இருக்க. நீங்க வேற எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துறீங்க. ஏன் தமன்னா, என்னாச்சு? எல்லா பிளானும் ஊத்திக்கிச்சு. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்ப அந்த ராணிய தரையில தூக்கி வச்சு அப்படியே கொண்டாடுவாங்களே. ஆமா நேத்ரா, எங்களால அதை ஜீரணிச்சுக்கவே முடியல. இப்படி எல்லாம் நடக்கும்னு கெஸ் பண்ணி தான் நான் ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன். என்ன நேத்ரா, என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் அப்படியே உன் கண்ணு முன்னாடியே பறிபோக போகுது. அப்படி என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே பண்ணிட்டேன். என்னது பண்ணிட்டீங்களா? என்ன நேத்ரா பண்ணீங்க? தர்ஷினியை தவிர எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொன்னல, அப்பவே நான் பக்காவா பிளான் பண்ணி அதுக்கான வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன்.